ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யுவர் ரெசிபீஸ் டைரி. நம்ம இன்னைக்கு முளைவிட்ட பச்சை பயிரில் ரொம்ப சுவையான ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 ஏலக்காய், 2 இன்ச் பட்டை, 1 ஜாதி பத்திரி, 2 பிரிஞ்சி இலை, 6-7 கிராம்பு, 1 அனாசி மூக்கு, 1 நட்சத்திர சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதுல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நைஸா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 50% வதங்கினாலே போதும். இப்போ இதுல 2-3 பச்சை மிளகாய் ஸ்லிப் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுல 1/4 கப் புதினா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் கொத்தமல்லி பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புதினா கொத்தமல்லியிலிருந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா இதை எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இப்போ இதுல ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். பாஸ்மதி அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நாம முளைவிட்ட பச்சை பயிர் 1 கப் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல உங்க டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். பச்சை பயிரை அப்படியே சேர்க்கறதை விட இந்த மாதிரி முளைக்க விட்டு சேர்த்துக்கிட்டா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை முளைக்க விடுறதுக்கு நேரம் இல்லைன்னா நீங்க 8 மணி நேரம் இல்லாட்டி ஓவர் நைட் ஊற வச்சுட்டு 2-3 முறை நல்லா அலசிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் 1/2 மூடி தேங்காவை 2-3 முறை தண்ணி சேர்த்து நல்லா பால் புழிஞ்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை தேங்காய் பால் பத்தலைன்னா நீங்க அதுல தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் பால் சேர்க்கும் போது புலாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய முந்திரி பருப்பு, நெய்லாம் சேர்த்து செய்யற புலாவ் எவ்வளோ டேஸ்டா இருக்குமோ அதே மாதிரியே இந்த தேங்காய் பால் பச்சை பயிறு புலாவ் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். நல்ல வாசமாகவும் இருக்கும். இப்போ ஒரு லிட் போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேம்ல 10 நிமிஷம் வேக விடலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கமன்னு வாசனையோட நிறைய சத்துக்களோட ரொம்ப சுவையான பச்சை பயிறு தேங்காய் பால் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ், நிறைய வெரைட்டி ரைஸ் ரெசிபிஸும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபிஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம யுவர் ரெசிபிஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பாய்.